வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். லீவில் ரொம்ப போர் அடிச்சதுன்ட்டு எங்காவது வெளியே போகணும்னு பிளான் பண்ணோம். விஜிபி மெரின் கிங்டம் என்ற இடத்துக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். கார் எடுத்துகிட்டு கிளம்புனோங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்பும்போது 1:30 டைம். நாங்கள் போயிட்டே இருந்தோம். சாப்பிட சாப்பிடலை. காலையில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனவங்க தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணோம். விஜிபி கிட்ட அண்ணாச்சி ஹோட்டல் ஒன்று இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப ஆஹோ ஓஹோன்ட்டுக்கு இல்லை. நாங்கள் போகிற நேரம் 3 o'clock. டிஃபன் எல்லாம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சிருந்தோம். டிஃபன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. வேறு வழியில் தோசையும் சப்பாத்தியும் தான் கிடச்சது. சப்பாத்தி ரொம்ப அருமையாக இருந்தது. தோசை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமில்லை. நாங்கள் சப்பாத்தி, தோசை, பன்னீர் கிரேவி வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து நாங்கள் மெரின் கிங்டம் இடத்துக்கு வந்துட்டோம். விஜிபி மெரின் கிங்டம். இந்த இடம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நாங்கள் வர்றது. பார்த்தா சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே அண்டர் கிரவுண்டு தான். டிக்கெட் பார்த்திங்கன்னா 750. ஒரு மெம்பருக்கு 750 சார்ஜு. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. வேறு வழியில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டு இது தான் என்ட்ரியான அந்த டிக்கெட் எடுக்கிற இடம். கவுண்டிங்லாம் இங்கே தான் இருந்தது. கவுண்டர்லாம் இதை பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே டாப்பு படம் பிடிச்சி அந்த இடத்துல ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு நிறைய வச்சுருக்காங்க. விதவிதமாக ஃபிஷ்ஷு. அது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கும். அது சிலிண்டர் மாடலில். அதில் நிறைய ஃபிஷ்ஷு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 750ன்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது. சில ஃபிஷ்ஷோட நேம் எல்லாம் போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் சிலதுக்கு நேம் பார்க்க முடியல எங்களால். இதை பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அதனால் பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. சில ஃபிஷ்ஷோட நேம் தெரியலை. அந்த போர்டு எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு அதை பார்க்க முடியல. சில இடத்துல மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு, நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு விதவிதமான ஃபிஷ்கெல்லாம் இங்கே இருந்தது. ஃபிஷ் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. கண்ணாடி குடுவைக்குள்ளே இன்னொரு கண்ணாடி குடுவை வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே உள்ளே போய் நம்ம நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் அது நேமெல்லாம் சில இடத்துல இல்லவே இல்லை. சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நேம் இருந்தது. அதை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். இது வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. கொண்டை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. தலையில் கொண்டை மாதிரி இருக்கும். அடுத்து இது சும்மா ஒயிட் கலர். இதெல்லாம் கொண்டை வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் இது பச்சோந்தி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணி அங்கே பார்த்திங்கன்னா பச்சோந்தி இருக்குது. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பிளேஸு ரியலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல குழுன்னு ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் உள்ளே தான். உள்ளே இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் ஷோ பீஸு. இந்த ஃபிஷ்ஷை வீட்டில் ஷோவாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கலர் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே சேல்ஸ்லாம் கிடையாது. ஃபிஷ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அது ரியலாக வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி பண்ணி அதுக்கு கீழே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. சில இடத்துல காரம் இல்லாமல் நாணயங்கள் போட்டிருக்காங்க அந்த ஃபிஷ்ஷு வாட்டர் ஃபால்ஸ் கீழே. அது ஏன்னு தெரியலை. இங்கே பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரம் எங்களால் டைம் போனதே தெரியல. இங்கேயும் அதே மாதிரி நல்ல பெரிய பரப்பளவில் அவங்க தண்ணீர் ஃபில் பண்ணி நிறைய ஃபிஷ்ஷஸ், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னால் ஃபிஷ்ஷோட நேம் தான் சொல்ல முடியலை. ஏன்னா அதுதான் சொன்னேன் இல்லைங்களா. சிலதில் நேம் கொடுத்துருக்காங்க, சிலதில் நேமே கொடுக்கல. இதெல்லாமே கடல் ஃபிஷ்ஷஸ் தான்.
இது வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு, டேங்க் கிளீனர்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வாஸ்து மீனும் வச்சுருந்தாங்க. ஜெல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஸ்டார் ஃபிஷ்ஷு இதெல்லாம் கூட இருந்தது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக, அதாவது நேச்சுரலாக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல டைம் பாஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். நல்லா ரசித்து பார்ப்பாங்க குழந்தைங்க அனைவருமே. இது பெரியவங்களும் நல்லா விரும்பி தான் பார்க்குறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே கண்ணுக்கு வந்து குளுமையாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு வந்து மேலேருந்து ஓப்பன் பண்ணி போடுறாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட தான் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரே இடத்துல வருது. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அங்கே பார்த்தோம். அடுத்து வந்து இது வந்து ஷார்ப் ஃபிஷ்ஷு, மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளே கடல் கன்னி ஷோலாம் நடத்துனாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் 2 ஹவர்ஸ் ஆச்சு, போனதே தெரியலைங்க. வெளியில் ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. என்னடா ஃபிஷ் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே ஃபிஷ்ஷே காணோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஹோட்டலில் விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஹோட்டலுக்கு போல் நேராக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரிட்டர்னுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மட்டும் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.